ஜாதி வெறியையும் ஆணவ கொலையையும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இந்த நாட்டில் இன்னொரு ஜாதி வெறி பற்றிய ஆணவ கொலை பற்றிய திரைப்படம்தான் அரிமாப்பட்டி சக்திவேல். கதைநாயகன் சக்திவேலாக பவன் கே நடித்திருக்கின்றார். கதைநாயகியாக மேக்னா ஹெலன் நடித்திருக்கின்றார். மற்றும் சார்லி, செந்தி குமாரி, அழகு, பிர்லா போஸ், வெங்கடேஷ், கராத்தே வெங்கடேஷ், சூப்பர் குட் சுப்பிரமணியம் மற்றும் பலர் நடித்துள்ளனர். அரிமாப்பட்டி என்கின்ற ஜாதி கட்டுப்பாடுள்ள ஒரு கிராமத்தில் நடக்கின்ற கதை இது. திருச்சி முசிறி அருகில் உள்ள அரிமாப்பட்டி என்ற கிராமத்தில் வசிக்கும் மக்கள் தங்களுக்கென்று ஒரு ஜாதி கட்டுப்பாட்டை வகுத்து கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். இந்த ஊர் இளைஞர்களோ பெண்களோ வேறொரு ஜாதியை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்வதும் திருமணம் செய்து கொண்டு அந்த ஊருக்குள் வருவதும் நடக்காத காரியம். அப்படி மீறி வந்தார்கள் என்றால் அவர்களை பயமுறுத்தி ஊரை விட்டே துரைத்து விடுவார்கள் அல்லது அவருடைய குடும்பத்தாரையே ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அப்படி இல்லை என்றால் அவர்கள் வேண்டுமென்று நான் போலீஸுக்கு போவேன் என்று அந்த கிராம பஞ்சாயத்தையே பயமுறுத்தினால் கிராமத்து பஞ்சாயத்தை சேர்ந்தவரே சில ஆட்களை விட்டு அவர்களில் அந்த புது மணமகளை அவர்களே பாழ்படுத்தி அவர்களின் வாழ்க்கையும் பாழ்படுத்தி விட்டு விடுவார்கள். இப்படி ஒரு கிராமம் அது. ஜாதி வெறி விடித்த கிராமம் அது. இந்த அரிமாப்பட்டியில் வசிக்கும் சார்லி, செந்தி குமாரி என்கின்ற விவசாய தம்பதிகளின் மகனாக பவன் கே சக்திவேல் அவர் வேறொரு ஜாதியை சேர்ந்த கவிதாவை, மேக்னா ஹெலனை காதலிக்கின்றார். அதன் பின் அவர்களின் காதல் கைகூடியதா, அந்த காதலுக்காக நடந்த வெட்டுக்குத்து என்ன, இதை எப்படி மறுபடியும் சேர்ந்தார்களா இல்லையா என்பதே மீதி கதை. இந்த சமூகத்தில் இன்னும் ஜாதி வெறி ருத்ர தாண்டவம் ஆடுகிறது. மக்கள் மத்தியில் இன்னும் ஜாதி வெறி இருக்கின்றது என்பதை மீண்டும் சொல்லுகின்ற இன்னொரு படம் இது. ஜாதி வெறியை தோலுரித்து காட்டுகின்ற இன்னொரு படம். கதைநாயகன் பவன் இயல்பாக சிறப்பாக நடித்திருக்கின்றார். அவரேதான் கதை, திரைக்கதை எழுதி இணை தயாரிப்பாளராகவும் இருந்து இயக்கியிருக்கின்றார். காதலியாக மனைவியாக வரும் மேக்னா ஹெலன் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அழகான ஒரு தோற்றம், அழகான முக அமைப்பு உள்ள அவருக்கு சிறந்த எதிர்காலம் உண்டு. கிராமத்தின் அழகை, இயல்பான தன்மையை தம்முடைய கேமரா மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஜே.பி. மேன். அமுதன் பின்னணி இசை கதையை நகர்த்த உதவுகின்றது. இது ஒரு உண்மை சம்பவத்தின் பின்னணியாக கொண்ட கதை என்று சொல்கின்றார் இயக்குனர் ரமேஷ் கந்தசாமி. ஜாதி வன்மத்தை சொல்லியிருக்கும் இயக்குனர் இதற்கான சரியான தீர்வும் சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் வேகம் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.